வணக்கங்க. இன்னைக்கு 50 ஆண்டுகள் சினிமாவில் கேமராமேனாக, ஒளிப்பதிவராக, ஒளி ஓவியராக பணியாற்றிய அண்ணன் தெல்லை பாஸ்கரை சந்திச்சு அவரோட அனுபவத்தை பத்தி கேட்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த சினி பஜார் இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். நல்ல பயனுள்ள தகவல்கள் நிறைய வருது. அதுல நானும் என்னுடைய கருத்தையும் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நான் உங்க இதுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். எம்ஜிஆர் பத்தி சொல்லுங்க. எம்ஜிஆரோட என்ன பண்ணிருந்தீங்க? இல்ல, அவருடைய படங்களும் உதவியாளர், அப்ப கேமராமேன்ல உதவியாளராக இருக்கும்போது பண்ணியிருக்கேன். நல்லதொரு குடும்பம், இது சாரி நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது. அத அவரு பண்ணாரு. ஒரு 2 கேரக்டர், அவரு ஒரு கேரக்டர் வந்து தெலுங்கு நடிகர், அது பண்ணியிருக்கேன். அப்புறம் மீனவண்ணன் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியா நடந்த படம் அது. இன்று கோயில் என்ற 3 படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா, அவங்க ஒர்க் பண்ற ஸ்டுடியோ உள்ள ரொம்ப அனாவசியமா உள்ள வர முடியாது, அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அது இருந்ததுனால சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாம ஒரு இது இருந்தது. அதனால பார்த்தவங்க ரசிச்சாங்க, உண்மையா நம்பினாங்க. அப்ப ஒரு எம்ஜிஆர் போறாரு, பின்னாடி கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு வில்லன் வராருன்னா தியேட்டர்ல இருக்கிறவங்க கத்தும், பின்னாடி கத்தி எடுத்துன்னு வரான்னு அந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட. ஏன்னா அந்த சினிமான்றது தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு மறைமுகமா இருந்தது. அப்புறம் பாரதி ராஜா அவங்க எல்லாம் வந்தாங்க, வெளியில எல்லாம் போய் எடுக்க ஆரம்பிச்சு. இப்ப தியேட்டர்ல படம் பார்க்கும்போது நமக்கு முன்னாடியே சொல்றாங்க, இல்லையா இது டூப்பியா, இது அவரு கிடையாதுன்றாங்க. இப்ப பாரு அவர் ஜம்ப் பண்ணுவார் பாருன்னு சொல்லலாம். அப்ப அப்படிலாம் தெரியாது. ஒரு வெத்தலை கடன்னா கூட செட்டு போட்டு தான் எடுப்பாங்க. அதுல எல்லாரும் வந்து ஷூட்டிங் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த இது தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த இது கிடையாது. நல்ல அற்புதமான, எல்லாருக்கும் சாப்பாடுகள் இதுவா இருக்கட்டும், டீ வர்றதா இருக்கட்டும் விசாரிப்பாரு. நல்ல பழகக்கூடிய ஒரு இது வந்து அவரோட எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு பெரிய குடுப்பனை வேணும். அந்த அவர் அரசியல் தொடர்ந்து போனார், நீங்க அரசியல்ல ஈடுபடுறதுனால இல்ல. இதுல என்னன்னா, எனக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் பார்த்தேன். அவர் காலில் எல்லாரும் விழுறத நான் பார்த்திருக்கேன். அவரு வந்து நாகரெட்டியார் வாகினி ஸ்டுடியோடைய ஓனரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்போ பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சி தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்காரு. நேரா போய் அவரு கிட்டதான் அவர் வெளில வந்தார். அப்படியே வாசல்ல போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி, அந்த ஒரு பண்பு எனக்கு ஆமா அது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் எம்ஜிஆருடைய ரசிகனா இருந்தவன். அப்ப அவரும் திமுகவுல இருந்தாரு. அவருடைய ரசிகன் எல்லாரும் வந்தா வணக்கம் வச்சு அவருக்கு இது பண்ணுவோம். அவர் கூடயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இப்ப அற்புதமா சொன்னீங்க. இப்ப இருக்கிற ஏஐ கிராபிக்ஸ் அதை தாண்டி நீங்க அந்த வித்தையை முன்னாடி பண்ணிருந்தீங்க. ஆமா, என்னன்னா அப்ப எல்லாம் வந்து தந்திர காட்சிகள், இப்போ கேமராமேன் ஒரு 2000-2500 பேர் இருக்காங்க. தந்திர காட்சிகள் படிச்சவங்க ஒரு 4-5 பேர் தான். நான் சொன்ன மாதிரி அந்த WR சுப்பாராவ், ஸ்ரீகாந்த் ஒருத்தர் இருந்தார் அவரு. அப்புறம் இன்னும் என்னுடைய குருநாதர் அவரு பாபுபாய் மேஸ்திரின்ட்டு, அவர் தான் ஆல் இந்தியாவில் பெரிய கேமராமேன், ட்ரிக் போட்டோ கிங் ஆஃப் தி ட்ரிக் போட்டோகிராஃபர் அப்படின்னு. அவருடைய உதவியாளர் தான் ரவிகாந்த் நிகாட்சி, அவருக்கு சிஷியன் தான் நான். ராமாயணம் சன் டிவில வரும்போது டிவில ராமானந்த சாகர் ஹிந்தியில வந்த ராமாயணத்துக்கு என்னுடைய குருநாதர் தான் அதுக்கு தந்திர காட்சிகள் எல்லாம் பண்ணி கொடுத்தது. எனக்கு தமிழ்ல வந்த ராமாயணம் சன் டிவில வந்தது அப்போ ஞாயிற்றுக்கிழமை. அது வந்து இறையர் செல்வர் கே சங்கர் ஐயா அவங்க வந்து டைரக்ஷன்ல. அதுல வாய்ப்பு வந்து எனக்கு அதுல தந்திர காட்சிகள் பண்ணேன். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒன்றும் கூட கிராஃபிக் கிடையாது. அவர் என்ன கேட்கிறாரோ அதை செஞ்சு தரணும்ட்டு. அப்ப அவர் கூட சொல்லிருக்கேன், எதை கேட்டாலும் சரின்றான், செய்வியாயா இல்லையா அப்படின்னு வர, இல்லைன்னு மறுநாள் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை அவுடோர்ல இருக்கும்போது ஒரு ஷார்ட் நான் வர முடியல, கிராஃபிக்ல பண்ணிக்கலாம்னாங்க. அது கொஞ்சம் அந்த கோடு போடுறது சீதைக்கு அது கொஞ்சம் வளைச்சு போட்டாங்க. அந்த கிராஃபிக்ல அது பண்ண முடியல, அவரே வந்து பண்ணிடு. அப்புறம் நான் நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு பெங்களூர்ல இருந்து வந்து அதையும் பண்ணி கொடுத்தேன். ஒரு ஷாட்டு கூட அதுல அதுல என்னது வந்து கேமராமேன் போடாம தந்திர காட்சிகள் பாஸ்கர்னு தான் வரும். அது எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி ஸ்ரீடி சாய்பாபான்ற ஒரு படம், கேமராமேன் வேற ஒருத்தர். அதுல வர்ற அந்த என்டையர் படத்துல வரக்கூடிய அந்த 10 நாள் அந்த மொத்த காட்சியும் அந்த ட்ரிக் ஒர்க்ல எடுத்து கொடுக்கணும். அது ஒரு அனுபவம் தான். காரணம் என்னன்னா, அவங்க நினைக்கிறதெல்லாம் எடுத்து தரணும். அது வந்து அவ்வளவு எளிதில்லை. நான் ஒத்துக்கிட்டு போயிடுவேன், சரி வாய்ப்பு கிடைக்குதுன்னு. ஒரு அதான் அந்த ஸ்ரீடி சாய்பாபாவுல என்ன எழுதிட்டாருன்னா,
அவரு பாபா விஸ்வரூபம் அது எடுத்துருவோம், எல்லா படத்துலயும் விஸ்வரூபம் பண்ணி கொடுத்துருவோம். பொதுவானது. காலுக்கு கீழே கடல் இருக்கு, அவர் கால் கீழே தான் கடல் இருக்கு, மலைகள் இருக்கு, ஆறுகள் குளம் எல்லாம் இருக்கு. அவர் தலையை சுத்தி அந்த 12 கிரகங்களும் சுத்தி வருது அப்படின்னா அது கூட சரி பண்ணிட்டேன். நிலவு, சூரியன், எல்லா கிரகம் இது எல்லாம் அது சுத்தி வர மாதிரிலாம் பண்ணிட்டேன். கடைசியா 2 சொன்னாரு, எனக்கு ஷாக் ஆயிட்டுது. என்னன்னா அவருடைய வலது கையில சொர்க்கம், இடது கையில நரகம்ட்டாரு. எனக்கு என்ன நரகம் சொர்க்கம் எல்லாம் சொல்றாருன்ட்டு அப்புறம் கேட்டேன், ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க சொர்க்கம் நரகம் பாத்துருக்கீங்களான்னு. இல்லன்னு. அப்புறம் நீங்க பாட்டுக்கு தானா கிடைச்சதுன்னு சொர்க்கம் நரகம், நான் எப்படி ரைட்ல சொர்க்கம் நரகம் லெப்ட்லன்றீங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன். எனக்கு என்னன்னா நானும் பார்க்கல, அவரும் பார்க்கல, படம் பாக்குறவங்களும் யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்க மாட்டான். அவன் போயிருக்கோம். அப்போ நம்ம சொல்றதுதான் சொர்க்கம். நம்ம அப்ப என்னன்னா அந்த கான்செப்ட் படி சந்தோஷமா இருக்கிற இடம் சொர்க்கம், புண்ணியம் செஞ்சவங்க போற இடம், தப்பு செய்யறவங்க இவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, அங்க கஷ்டங்களை அனுபவிக்கணும். இதுதான் கான்செப்ட். சரி என்ன பண்ண, சொர்க்க வாசல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி ஒரு இது பண்ணி அந்த வாசல் திறக்கிற மாதிரி இவங்க எல்லாம் அந்த தொட்டு கும்பிட்டுட்டு பக்தி மயமா பாடிக்கிட்டு உள்ள போற மாதிரி சந்தோஷமா சொர்க்கத்துல. நரகத்துக்கு எப்படின்னா அப்படி யாரும் சந்தோஷமா போக மாட்டாங்க இல்லையா, அங்க இருக்கிற அவங்க பிடிச்சி இழுத்து அந்த நரகத்துல தள்ளுவாங்க, மாதிரி அடிச்சு அவங்களே ஊர்ல முடியாது ஸ்டென்ட் ஆளுங்களை கொண்டு வந்து ஊர்ல வச்சு அங்க எண்ணெய் கொப்பரை வச்சுட்டு அதுல போய் விழுற மாதிரி, சஃபர் ஆகுற மாதிரி காமிச்சு கொடுத்தேன். ஏத்திப்பாங்க, நீயும் பாக்கலன்ற நானும் பாக்கல, மக்களும் பாத்துருக்க மாட்டாங்க. இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம் கான்செப்ட் படி ஓகே அப்படின்னு எடுத்து கொடுத்தா அது நல்லா போச்சு 3 மொழியிலையும். அதுவும் நல்ல பேர் கிடைச்சது. சந்திர காட்சிகளும் படிச்சு அவருக்கு. அதான் எனக்கு குருநாதர்கிட்ட. இந்த சின்ன திரையில உங்களுடைய அந்த சாதனைகள் அதுதான் சின்ன திரையில என்னன்னா அந்த ராமாயணம் இல்லாம ராஜ் டிவிக்கு அகட விகடம்ட்டு ஒண்ணு நம்ம பாஸ்கர் ராஜன் நம்ம பேர் கொண்டவர், அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாம எல்லா சேனலுக்குமே கூப்பிடும் போது பண்றதுதான். சன் டிவிலேயே த்ரில்லர் வேணும்னாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்னா ஹிஸ்டாரிக்கல் வேணும்னுவாங்க, சில நேரத்துல த்ரில்லர். அப்போ மர்ம தேசம் மர்ம கொலைன்ட்டு அதுல மர்ம கொலைன்றது நம்ம பண்ணதுதான். அதுல 13 வாரம் தான் முதல்ல அவங்க அலர்ட் பண்ணது. நல்ல வரவேற்பாய், நல்ல ரசிகருடைய இது இருந்ததும், நிறைய இடம்லாம் வந்ததும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க எவ்வளவு நாள் வேணா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கதையை கொஞ்சம் நீடிச்சு எல்லாம் எடுத்து கொடுத்தோம். அதுல என்ன ஒரு பெரிய இதுன்னா அது 7 மணிக்கு ரிலே ஆகிட்டு இருந்தது. நியூஸ் 7:05க்கு முடிஞ்சதும் இந்த மர்ம கொலை இதுவாகும். அது எல்லாரும் போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பசங்க எல்லாம் பயப்படுது, 9 மணி 10 மணிக்கு மேல போட முடியுமான்னு சொன்னதும் கமிஷனர் கூப்பிட்டு டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு பேசும்போது கேமராமேனையும் கொஞ்சம் கூப்பிட்டு வரணும், நம்மளே எதுக்குடா கூப்பிடுறாங்க, நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. அப்புறம் போனதும் நீங்க தான் கேமராமேனா, அது என்ன அது அந்த மரம் மட்டையெல்லாம் காமிச்சு பயப்படுங்க, பசங்க எல்லாம் பயப்படுதுன்றது, அதனால 10-9 மணிக்கு மேல ஸ்லாட்டை மாத்தி போடுங்க. அது நமக்கு ஒரு பெருமையா இருந்தது. அது ஆக்சுவலா பிக்னிக் ஸ்பாட் இங்க பல்லாவரத்துக்கிட்ட இருக்கு, யாராவது போனா போகலாம். இரவுல இது வரைக்கும் அங்க யாரும் எடுத்தது இல்லை. அது இரவுல போயிட்டு அதுக்கு அந்த லைட்டிங் எல்லாம் பயங்கரமா போட்டு பண்ணதும் என் பசங்களை என் கூட நின்று டிவி பார்க்கும். அந்த சீன் வந்ததும் எழுந்து என் பக்கத்துல உட்காந்துக்கும் பயந்துட்டு. அப்புறம் அதுங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நான் அந்த ஸ்பாட்டுக்கே அங்க பாத்தீங்கன்னா பகல்ல எல்லாம் ஆம்பளை பொம்பளை பசங்களோட அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் பல்லாவரம் மலை மேல இருக்கு அந்த திரிசூலத்துக்கிட்ட. அது இந்த இரவுல முதல் முறையா எடுத்தோம். அது இப்ப அலோவ் பண்றது, ஏன்னா அங்க பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு, பிளைன் எறங்கறதுக்கு அந்த லைட் இடையூறு ஆகுதுன்ட்டு இப்ப நைட் ஷூட்டிங் அலோவ் பண்றேன். அப்போ நைட்ல எடுத்து அது ஒரு பயங்கரமா காமிச்சதுதான். அது பாராட்டுக்கு கிடைச்சது. நல்லா இருக்கு, எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளவு வேணாலும் 13 வாரம் கொடுத்தவங்க எவ்வளவு அப்புறம் ரொம்ப இழுத்தாலும் பேர் கட்டுறோம்ட்டு டைரக்டர் சொல்லி வேற வேணா ஒன்று பண்ணிக்கலாம்னு முடிச்சு வச்சு அது எனக்கு கொஞ்சம் பேர் வாங்கி கொடுத்தது. நிறைய பண்ணியிருக்கோம், வர்ற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். இப்போ அப்புறம் விஜயகாந்த் சாரோட நீங்க பயணிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா, அவருடைய அனுபவங்களை. ஆமா, என்னன்னா என்னுடைய நண்பர் தான் ராஜராஜன் பாண்டியன்ட்டு. அவரு சுந்தரராஜனுடைய கேமராமேனு. அவரு எனக்கு நிறைய இந்தி படங்கள் அது இதெல்லாம் வேலை பண்ணும்போது 2 கேமரா 3 கேமரா வரும். அப்போ அவரை கூப்பிட்டுப்பேன். 2 கேமராமேன் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. கிளாஷ் அவருக்கு சொல்லுவேன். அப்புறம் ஹிந்திக்கு போயிட்டு வரும்போது தமிழ்ல எனக்கு ரொம்ப ஒர்க் கம்மியாகி போச்சு. நிறைய புதியவர்கள் வந்துட்டாங்க எனக்கு. அப்போ அவரு அம்மன் கோயில் கிழக்கால படம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல ஏவிஎம் படம் வந்துடுச்சு, மெல்ல திறந்தது கதவுன்ற ஒரு படம். அதனால அதையும் இதையும் பண்ணணும் போது இதை என்கிட்ட இதை பண்ண சொல்லி அப்போ காஞ்சிபுரத்துல போயிட்டு அந்த கிளைமேக்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அதுல ஒரு விஜயகாந்த் கொஞ்சம் நல்ல பழக்கம். அவருக்கு ஃபைட்னா ரொம்ப பிடிக்கும்.
அந்த தழுவாத கைகள் இந்த படத்துல எல்லாம் ஒரு ஃபைட் வந்து அந்த பாண்டி பஜார்ல கையிலேயே கேமரா எடுத்துக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டு எதுவும் வந்து சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கிற கிரௌட்ல ஓடிக்கிட்டு சண்டை போடுவாங்க, வர்றவங்க போறவங்க எல்லாம் உழுந்து இது பண்ணிட்டு கூடிய கேமரா எடுத்துட்டு போவேன். அதுல ஃபைட் வந்து லைவா தத்ரூபமா இருந்தது. அது அவர் ரொம்ப விரும்பினாரு. அதனால ஃபைட் தான் கூட நம்மள கூப்பிட விடலான்ற அளவுக்கு இது இருந்தது. அவர் கூட பண்ண அதே தழுவாத கைகள்னு அந்த கேமராமேனுடைய தகப்பனார் தான், அவர் காஸ்டியூமர், அவர் எடுத்தது. இவருக்கு வேற ஒண்ணு இருந்ததுனால அந்த படம் முழுக்க நம்மள செய்ய சொல்லி இது பண்ணி அதுவும் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்ல நண்பர், நல்ல பழகிறதுக்கு இனிமையானவர். நான் ஒரு முறை என்னுடைய கார் அங்க இடையூறா இருந்தது. ஒரு உள்ள வந்தவர், அது யாருது கார் அப்படின்னா, ஏன் என்ன தானே உங்க வண்டி வர்றதுக்கு இடையூறா இருக்கான்னு. இல்ல கார் நல்லா இருக்கு அதுக்காக கேட்டேன் அப்படின்னாரு. அப்ப அண்ணன்னு சொல்லி சொன்னாலே அது சினிமா உலகில எல்லாரையும் பொதுவானது. அவர் உடனே பாஸ்கர், நான் உங்களோட வயசு கம்மி தான் இருக்கு, நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், இல்லைங்க ஒரு மரியாதை நிமித்தம் அண்ணன்றதை தவிர நீங்க சின்னவரா இருக்கலாம் அப்படின்ட்டு அதுல நல்லா பழகிட்டு இது பண்ணுவோம் கொள்வோம். காஞ்சிபுரத்துல எல்லாம் தங்கி இருக்கும்போது எளிமையா அந்த கிராமத்தோட தான் வேஷ்டி சட்டை. ஒரு முறை போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலாமே அப்படின்னா, நம்ம தான் லொகேஷன்ல வரும் டிஃபன்லாம் நம்ம எதுக்குன்னா, இல்ல ஒரு வித்தியாசத்துக்கு போய் சாப்பிட்டு வரலாம் போனோம். அது என்னன்னா ஷூட்டிங்னா அவன் கூட்டம் கூட்டிட்டு வந்து பண்ணிடும். இவருக்கு அந்த காஸ்டியூம் வேற அந்த கிராமத்து ட்ரெஸ் மக்களோட மக்களா கலந்துருப்பாரு. அப்படி இருந்ததுனால அவர் யாரும் இது பண்ணல. டிஃபன் சாப்பிடுற ஹோட்டல்ல ஆனா அந்த சர்வரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஆனா இவரு விஜயகாந்த் தானே, ஆமா அண்ணன் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்ப்பா, அவரு ஒரு சேஞ்சுக்காக சாப்பிடலான்னு வந்தாரு அப்படின்னு அவன் உள்ள போய் அவன் சமையல்காரரு சப்ளையர் எல்லாருக்கும் போய் சொல்ல எல்லாம் ஓடி வந்து சூழ்ந்தா அங்க சாப்பிட்றவங்க எல்லாம் வேற வந்துட்டாங்க. அது இடையூறாச்சு. அப்புறம் வண்டியை வர சொல்லி கார்ல ஏறிக்கிட்டு போனோம். நல்ல பழகக்கூடியவர், நல்ல மனிதர், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏதேன்னு என்னுடைய நண்பர் கடை தரப்புக்கெல்லாம் கூட கூப்பிட்டுருக்கேன், வந்து திறந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அற்புதமான மனிதர். நல்ல நீண்ட வசனங்கள் எல்லாம் புள்ளி விவரத்தோட 4-5 பக்கம். அது இந்த அரசியலுக்கு வந்ததுனால கொஞ்சம் இல்லைன்னா இன்னும் கூட இருந்திருப்பான்றது என்னுடைய ஐடியா. ஏன்னா இந்த அரசியல்ல அவருடைய நிம்மதிகள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவர் நம்பி இருந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் கட்சி மாறி போனதெல்லாம் ஒரு பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாக்கி இதுவாயிட்டார். இல்லைன்னா இன்றைய வரைக்கும் இருப்பார். நல்ல ஆரோக்கியமான மனிதர், நல்ல மனிதர். அது வந்ததுதான் அவருடைய. அருமையா சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க, பாராட்டு. இப்ப அந்த தந்திர காட்சி இப்ப பண்ண முடியுமா? இல்ல, இப்ப என்னன்னா கிராபிக்னு ஒண்ணு வந்துடுச்சு. அது டேபிள்லயே உட்காந்து நாங்கெல்லாம் வந்து மாஸ்க் பண்ணி இதை தாண்டி வந்தா கட் ஆயிடும். கை நீட்டினாங்கன்னா அங்க கட்டி பிடிக்கலாம் முடியாது. அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கணும். இப்ப கிராபிக்ல அப்படி கிடையாது. ரெட்டையராவே ஒட்டிக்கிட்டு வர்ற மாதிரி, கட்டி பிடிச்சி சுத்துற மாதிரி எல்லாமே பண்றோன்றதுனால எங்களுக்கு அதுல அதிகம் வேலை இல்ல. வேலை குறைஞ்ச காரணமே அதுதான். இப்ப எல்லாமே கிராபிக்ல பண்ணிடுறாங்க, எளிதா. ஆமா, உங்களுக்கு செட்டு வேண்டாம். ஃபாரின்லன்னா கூட நானே ஒரு படத்துக்கு அமெரிக்கா போய் எடுக்க வேண்டியது. அப்ப விசா யாருக்கும் அலோவ் பண்ணல ஷூட்டிங் பண்றவங்களுக்கு. தீவன் ஒரு படம், அதுல அமெரிக்காவில எடுத்த மாதிரி ஒரு சாங் வேணும்ட்டாரு. இங்க நம்ம பாலுமேந்திரா ஸ்டுடியோ ஒன்று இருக்கு, ப்ளூ மேட் ஸ்டுடியோ, அங்கேயே வச்சு ரஜினியோடைய டாக்டர் தான், அவங்க தான் அந்த தந்திர காட்சிகளுக்கு இது பண்ணாங்க. அவங்க சொல்லிடுவாங்க அந்த பெரிய ஸ்டுடியில மேல ஆடுற மாதிரி அதுக்கு ஒரு வட்டம் போட்டு அதுக்கு மார்க் பண்ணிடுவோம். அதுல ஆனா அங்க அமெரிக்காவில இருக்கிற அந்த டவர்ல ஆடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லாம் எடுத்து முழு சாங் எடுத்து கொடுத்துருவோம். அதெல்லாம் பண்றேன். ஆனா இப்ப இது வந்த பிறகு எங்களுக்கு வேலை கம்மி தான், இல்லைன்னா நல்லா கிடைக்கும். அருமை அருமை. இப்ப நீங்க ஒரு ஆன்மீக படம் எடுக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க, சொன்னாரு. ஆமா, ஏன்னா இதுலதான் சம்பாரிச்சோம், இதுலதான் ஆளானோம். அதுல கிராபிக்ஸ் ஏதாவது பயன்படுத்தி நிச்சயம் அது. ஏன்னா இப்போ கோயில் கர்ப்பகிரகத்துல எல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. அப்ப நம்ம அத கிராபிக் மூலியம் தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த கிராபிக்ல ட்ரிக் ஒர்க் மூலியமா கோயில் பேக்ரவுண்ட ப்ளூ மேட்ல பண்ணிட்டு மூலஸ்தானம் மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா இப்ப அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள. வெளியில எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். சில ஷாட் எல்லாம் வந்து தந்திர காட்சிகள் தான். ஏன்னா அவருடைய பெட்ரூம்ல முருகர் வராருன்னும் போது அந்த அப்பியர் ஆகிறது, பேசுறது, டிசப்பியர் ஆகுறது, இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதுல தந்திர காட்சிகள் உங்களுக்கு மாயாஜால படம், பேய் படம், பக்தி படம், இதுங்களுக்கெல்லாம் வந்து மாயாஜாலம் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அது விரும்பி பார்ப்பாங்க. அதனால நிச்சயம் அதை செய்வோம். ஆமா, இந்த கிராபிக் வரலன்னா பிஸியா ஒர்க் இருக்கும். இப்ப அது வந்த பிறகு எங்களுக்கு அவ்வளவு பெரிய வேலைகள் இல்லை. அருமையா சொன்னீங்க, சிறப்பு, பாராட்டு. இப்ப டிஎஃப்டி ஸ்டூடெண்ட், விஷுவல் கம்யூனிகேஷன், இதெல்லாம் படிக்காம லைவா வந்து பிராக்டிகல் வராங்க பாருங்க. இவங்க 3 பேரோட கருத்து இல்ல, உங்களை அதை பத்தி ஏதாவது நீங்க சொல்ல விரும்பல? உங்களுக்கு என்னன்னா
அவங்க படிச்சுட்டு வராங்க. என்ன இருந்தாலும் அவன் இப்போ பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்போ வக்கீலா இருந்தா கூட இன்னொரு சீனியர் கிட்ட போய் ஜூனியரா இருந்து பிராக்டிக்கல் எழுதிடும். அதே டாக்டர் படிச்சா கூட சரி, போய் முதல்ல ஜூனியரா இருந்து பிராக்டிக்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி இதுல டிஎஃப்டில படிச்சவங்களும் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல ஒர்க் பண்ணணும், பிராக்டிக்கல் சர்டிபிகேட் போய் வாங்கி போனோம். அவங்க கையெழுத்து போட்டு ஒரு 2 days 3 days இருந்து பண்ணணும். அது அதே மாதிரி நான் அரசு ஸ்டுடியோவுக்கு எக்ஸாமுக்கு எல்லாம் போயிருக்கேன். அங்க என்னன்னா அவங்க என்கிட்ட சொல்லிடுவாங்க, சார் அவங்களுக்கு எதுவும் சொல்லி தராதீங்க, கூட இருங்க, அவங்க என்ன தப்பா சொன்னா கூட அதை செஞ்சிடுங்க. அதாவது இப்போ டயப்ரம் வந்து 10 16 வைக்கிறதுக்கு 8 வைன்றாங்க, 8 வைங்க. இல்லப்பா 16 வைக்கணும், 8 வச்சா அண்டர் ஆயிடும், அப்படியெல்லாம் எதுவும் சொல்லி தராதீங்க. அதே மாதிரி ஃபில்டரு தப்பான ஃபில்டர் சொன்னா கூட போட்டுருங்க. இப்போ ஏன்னா இது பிராக்டிக்கல் எக்ஸாம், நாங்க மார்க் பண்ணணும், நீங்க சொல்லி தராதீங்கன்னு. ஸ்டூடெண்ட்டை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவன் போனதுமே நம்ம கிட்ட பழைய கிழகி கூல்ட்ரிங்க்ஸ் அது இது எல்லாம் வாங்கி அவங்களுக்கு நம்மள அடிமை ஆக்கிடுவான். அப்ப அவனும் வந்து கேப்பாப்ல, ஐயா இதுக்கு என்ன போட்டான், 15G போட்டுக்கோ, அது கரெக்டா இருக்கும். அப்படியா, சரி போட்டுப்போம். அதே மாதிரி நைட் எஃபெக்ட் இதுக்கு என்ன போட்டா சுட்டுப்பா, போட்டுக்காது, ஓகே N3 போட்டுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இப்படி வைக்காத, இதுக்குள்ளோ அவன் பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சார் நான் பாஸ் ஆயிட்டேன். இது வந்து இருக்கு. என்னன்னா அங்க ஏட்டு சுரக்க இது யாராவது படிக்கலாமே தவிர தியரிக்கல்னு ஒண்ணு இருக்கு. அது நாங்க பிராக்டிக்கல்ல வந்ததுனால எங்க கிட்ட இது நாங்க ஒவ்வொரு கேமராவையும் அசம்பிளே பண்ணுவோம். முன்னாடி அசம்பிள் பண்ணுவோம், லோட் பண்ணுவோம் பிலிம். அப்புறம் நிறைய கேமராமேன் கிட்ட அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறதால அவங்களுடைய வேலை எல்லாத்தையும் கிரகிச்சுப்போம். இவரு எப்படி பண்றாரு, அவரு எப்படி பண்றாருன்ட்டு. அது எங்களுக்கு எல்லாம் பிளஸ் ஆச்சு. பிற்காலத்துல நாங்க கேமராமேனா வரும்போது எடுக்கிறது. அதுல ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ட்டு, ராமாயணம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது விஸ்வநாதன் சார் தான் அதுக்கு இசை. அவரு சங்கர் சாரும் விஸ்வநாதன் சாரும் ஃப்ரெண்டுங்க, ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப நாளா இருக்கிற சீனியர்ஸ். அவரு இந்த மியூசிக் அமைக்கும் போது அந்த படம் போட்டு பார்த்துட்டு யாரு கேமராமேன் கேட்டாரு அவரு டைரக்டர் கிட்ட. அப்ப நான் அந்த அளவுக்கு பெரிய ஃபெமிலியர் கேமராமேன் இல்ல, பாஸ்கரன் ஏன் ஒருத்தன், ஏன் என்ன விஷயம்னு, இல்ல நல்லா இருக்கு நான் பாத்துருவேன், வேணா வர சொல்றேன் பாரியா, அதுக்கு என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி, டெஸ்ட் பொறுத்துக்கிட்ட தான் வீடு, பாஸ்கர் கொஞ்சம் வரியா அப்படின்னு. வரேன் சார், என்ன இல்ல விஸ்வநாதன் ஐயா அவங்க பார்க்கணுன்றாங்க. சரின்ட்டு உடனே வண்டி எடுத்துன்னு போனா அவங்க வெளியிலேயே, வீட்டுக்கு வெளியிலேயே சேர் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. போனது வந்து இவன் தான் என் கேமராமேனு. அவருக்கு நம்ம ஏன்னா அப்பெல்லாம் 50-60 வயசு இல்ல, அந்த பெரிய ஆட்கள் தான் கேமராமேன். நான் கொஞ்சம் சின்ன வயசுலயே போயிட்டதுனால ஒரு சின்ன பையன் மாதிரி போனதுனால இவன் தான் எங்க கேமராமேன் இவன் தான் அப்படின்னு அவரு ஒரு மாதிரி பார்த்தாரு. அப்புறம் போயிட்டு அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். இல்லையா பார்த்தாரு, நல்லா இருந்ததுன்னு அவரும் வாய்ப்பட சொன்னாரு. பார்த்தேன், நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு. அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுன்னு பெரிய, அதாவது அவருடைய இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு அது ஒரு இது. அதே மாதிரி நான் பண்ண ஒரு ஹிந்தி படம், ஹிந்தி பட வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளவு எளிதில்லை. ஏன்னா இருக்கிறதுலே எல்லாருமே விரும்புவாங்க நடிக்கிறதுக்கோ அல்லது ஒர்க் பண்றதுக்கோ. மோர்ச்சான்னு ஒரு படம், என்னுடைய குருநாதர் அவர் டைரக்ஷன் என்ன கேமரால ஒர்க் பண்ண சொன்னாரு. இத்தனை பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்ல, ஒரு சாதாரண, அதுல முதல் தடவையா நடிக்கிறார் சக்தி கபூர் வில்லன் கேரக்டர். அப்புறம் இந்த இவரெல்லாம் நடிக்கிறாப்புல நம்ம மிதுன் சக்கரவர்த்தி, அவரு நம்ம படம் தான் முதல் படம். நல்ல டான்சர், கரத்தை கத்தவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தி ஃபீல்ட்ல மிதுன் சக்கரவர்த்தி மிகப்பெரிய நடிகர். அதே மாதிரி அந்த படம் என்ன ஆயிட்டுது, 100 நாள் ஓடிட்டுது. அப்போ 3வது மாதமே காஷ்மீருக்கு எடுத்துக்கிட்டு போய் அதுக்கு விழா எடுக்கிறாங்க. அப்போ போயிட்டு அந்த எனக்கு அது பெரிய விஷயமா இருந்தது. அப்போ அந்த விழாவில் என்னன்னா பிலிம் ஃபேர்னு ஒரு பத்திரிகை வந்தது அந்த காலத்துல. அதுதான் அந்த அவார்டெல்லாம் அவங்க தான் தருவாங்க. அந்த அரசாங்க அவார்டுக்கு அடுத்தது இந்த பிலிம், இப்ப எல்லாரும் தராங்க, அது வேற. அப்போ மோர்ச்சா படத்துக்கு அந்த அவார்டு கிடைச்சது, பெஸ்ட் ப்ரொஃபஷனல் மூவின்ட்டு. அப்புறம் பெஸ்ட் வில்லன் கேரக்டர் அந்த சக்தி கபூருக்கு கிடைச்சது. 2 விருது கிடைச்சது அந்த படத்துக்கு. அப்போ நிறைய எழுத மாட்டாங்க அந்த படத்து, அவன் ரிவ்யூ பார்த்து தான் படம் பார்க்கவே போவாங்க. அது அவன் நல்லா இல்லைன்ட்டானா ஒருத்தரும் பார்க்க மாட்டான், அப்படி ஒரு பத்திரிக்கை அது. அதுல ரொம்ப வளவலாம் எழுத மாட்டான், அது நல்லா இருக்கு. 2 வார்த்தை தான் எழுதி இருந்தாப்புல. அப்ப நான் வந்து லீவ் போட்டு ஒர்க் பண்றேன், ஏன்னா கேமராமேன் ஆயிட்டு திரும்ப அசிஸ்டண்டா போக முடியாது. அதனால நான் இந்த ஒரு படம் ஒர்க் பண்றேன், செட் ஆயிடுச்சுன்னா ரிசைன் பண்ணி வரேன்ட்டு. அப்ப அந்த ரிவ்யூ புக்கு பிலிம் பேர்ல வந்து என்னன்னா, த மோர்ச்சா பிக்சர் இஸ் கோயிங் வெல்,
டியூ டு போட்டோகிராஃபின்னு எழுதிருந்தேன். ஒளிப்பதிவுக்காக இந்த படம் ஓடுதுன்னு சொல்லி அதை கொண்டாந்து அந்த இவர் காமிச்சிட்டு, என்னையா இன்னும்மாயா உனக்கு பயம், இந்த பாரியா நீ என் படத்தோட எடுக்கிற கோபி என்டர்பிரைசஸ் எல்லா படத்துக்கும் நீ கேமராமேனியா, வெளிப்படம் வேலை செய்யக்கூடாது. ஐயா நான் கஷ்டத்துல வீடு சிரமத்துல உள்ளது, படம் நீங்க வருஷத்துல ஒண்ணு எடுப்பீங்க, எனக்கு ஐயோ படம் எடுக்கிறேன்னா இல்ல மாதம் ஆனா உனக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு. அப்புறம் நமக்கு என்ன இருக்கு சரின்ட்டு வெளிப்படம் செய்யாம ஒரு 6 படம் செஞ்சோம். எல்லாமே நார்த்ல தான், ஆக்ரா, போபால், நாக்பூர், அப்புறம் காஷ்மீர்ல சாங்குக்கு கண்டிப்பா காஷ்மீர் போயிடுவோம். அது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவருடைய இதுக்கு அப்புறம் ஹிந்தி பட வாய்ப்பு இல்லை. அப்புறம் தான் திரும்பி வந்தா இங்க எல்லாம் புதியவர்கள் வந்துட்டாங்க. அந்த 7-8 வருஷத்துக்குள்ள நமக்கு படங்கள்லாம் அப்பதான் இந்த கிளாஷ் ஒர்க், ஒரு பாண்டியனுடைய அந்த தழுவாத கைகள், டிசம்பர் பூக்கள், இது அம்மன் கோயில் கிழக்கால, அவர் இது ஒரு தொடர்கதைன்ட்டு ஒரு அனுமோகன் தான் அதுக்கு டைரக்டர், அதுவும் பண்ணி கொடுத்தேன். இது வந்து பாலுமகேந்திர அசோசியேட் டிசம்பர் பூக்கள்ன்றது, அதுலயும் நல்ல ரேவதி மோகன், அவரு பாடகரா வர்ற மோகன் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அவரு பாம்புரோல தான் இருப்பார், நல்ல நண்பர், போய் பேசிட்டு இருப்போம். அதே மாதிரி நிறைய இது தங்கவேல் சார் கூட எல்லாம் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர் ஷூட்டிங் வந்தாவே எல்லாருக்கும் அந்த பர்பி லைட் பாய்கிட்ட கொடுத்து வாங்கின்னு வர சொல்லி எல்லாரும் கொடுப்பாரு. நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணாரு, அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. முடிஞ்ச அளவுக்கு அசுப வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, அதாவது ஒரு ஆமா கெட்ட வார்த்தை கிடையாது, அது என்ன சொல்லுவாங்க, சுப வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தணும், அசுப வார்த்தைகள்ன்றத பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லி கொடுத்தது. அஷ்டதிக்கு பாலர்கள் 8 திசையிலும் இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும்ட்டு. அது வந்து நீங்க சொன்னீங்கன்னா பழிச்சிடும், அவர் சொல் பழிக்கும், அதனால அது மாதிரி சொல்ல அதை இன்றைய வரைக்கும் கடைபிடிக்கிறேன். அவர் சொன்ன அந்த அறிவுரை எனக்கு இன்றைக்கும் பயன்படுது. அது எல்லாரும் பயன்படுத்தணும், அசுபத்தை தவிர்க்கணும். ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளுவாங்க, அதனால கொள்ளும் சொல் கொடிய சொல்ல தவிர்த்துட்டு வெல்லும் சொல் இது பண்ணலாம். அதனால இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுல கடைசி நாள் வர வேண்டிய ஒரு சேலத்துல இருந்து வரணும், அன்னையோட ஷூட்டிங் முடியுது. அவர் வரலன்னதும் பாஸ்கர் சார் நீங்களே இதை பண்ணிடுங்கன்னாப்ல. அந்த ஊர் பண்ணையார் மாதிரி, அந்த ஊர் தலைவர் மாதிரி ஒரு 3 சீன் தான். ஆமா ஆள் வராத குறைக்கு அன்னைக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் ஷூட்டிங் எடுக்க முடியாது. அதனால இல்ல நீங்களும் இருந்தாலும் பயங்கர கெட்டப்பா இருக்கீங்களா, அது கலை உலகத்துக்கு போயிட்டோம்னா எல்லாமே அது பண்ணிதான். ஐயாவோட பேசியிருந்தா தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் பல நாள் பேசலாம். இறுதியா ஒரு இது, இப்ப முன்னாடி டிஎஃப்டி வந்து ஆபாவனன், செல்லுமணி அந்த மாதிரி எல்லாம் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் நல்லா என் கூட வந்து ஒரு நாள் இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்புறம் சார் பண்ணிருக்காங்க. இப்ப டிவி சீரியல்ல கூட நடிச்சாரு, அவர் கேமராமேன், அவர் கூட இளவரசு இல்ல கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கு, வில்லனாலாம் கூட நடிப்பாரு அவரு. அப்புறம் குரூப் தான் வரும். அது இப்ப என்ன அந்த கேள்வினா, அப்ப இருந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் நிறைய சாதனை பண்ணாங்க, இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் யாரும் பெருசா தெரியலையே. சுகாசினியே டிஎஃப்டில படிச்சுக்கிட்டு இருந்தது. நான் அங்க அரசு ஸ்டுடியோல லொகேஷன் பார்க்க போனா ஒரு எங்க குருநாதனும் வந்திருக்காரு, 2 பேரும் தான் போய் பாக்குறோம். அந்த அம்மா லைட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் அது வந்து நடிகைகளை கேமராக்கு தான் படிச்சது, அப்புறமா தான் நடிகை படங்கள்ல வந்தாங்க. அப்ப என் குருநாதர் பார்த்து, என்ன அதே பொம்பளை லைட்டிங் பண்ணிட்டு இருக்கு, இல்லம்மா ஒரு கேமராவுக்கு படிக்குதுங்க சுகாசினின்ட்டு அப்படின்ட்டு. அவங்க கேமரா படிச்சுட்டு ஆக்சுவலா கேமரால நடிப்புக்கு வந்துட்டாங்க. அவங்க படிச்சது வந்து இந்த கேமரா டிஎஃப்டி. அதுதான் இப்போ அந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அவங்க பிரகாசமா தெரியல, அவங்க சாதனை வெளியே வரல. என்ன இல்ல இருக்காங்க, திறமை உள்ளவங்க அதுலயே இருக்காங்க, இதுலயும் இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரணும். நீங்க ஒரு பொட்டல் காட்டுல கொண்டு போய் எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் என்னதான் ஊந்து எடுத்தாலும் அதுல ஒண்ணும் பெரிய அழகு. அதே வந்து என்ன ஊட்டி கூட்டு போயிட்டு எடுத்தா ஒண்ணுமே இல்ல, வச்சா வைக்கிற இடம்லாம் அழகா இருக்கிறோம். அதுக்கு ஆனா அமைப்பு வேணும், அதுக்கான செலவு பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கணும். சின்ன பட்ஜெட்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க காமிக்கிற ஒரு ஓட்டு வீடோ அல்லது ஒண்ணு அது பண்ணிதான் ஆகணும். நான் ராமாயணம் பண்ணும்போது ஆக்சுவலா 12 வருஷம் அந்த கதைப்படி ட்ரை ஆயிருக்கு, நாடே அழிஞ்சுக்கிட்டு வருது. அப்படி ஒரு கதை 12 வருஷம் ட்ரையா இருக்கிற ஒரு ஊரை காமிக்கணும், எப்படி காமிப்பீங்க? இங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதுக்குன்னு டாப் ஷாட் கிடைக்கும் போதெல்லாம் எடுப்பேன். ஒண்ணும் இல்ல, ஒரு தண்ணி இருந்த இடம் காஞ்சிடும், காஞ்சா பழமா வெடிச்சிருக்கும், உடனே அதை ஒண்ணு எடுத்துப்பேன். அப்புறம் அந்த கிராமங்கள்ல எல்லாம் உள்ள வெட்டி தான் வேலி போடுவாங்க வீட்டுக்கு, அது காஞ்சி போயிருக்கும். அது என்னமோ செடி காஞ்சி இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு
ரன்னிங்ல ஒரு ஷாட் எடுத்துப்பேன். ம். உண்மையாவே ஒரு மாடு இறந்து கொம்பு கொம்போட அந்த இடத்துல கடந்து காஞ்சி போயிருக்கோம். காஞ்சி போய் சரி அதை ஒண்ணு எடுத்து இதெல்லாம் காமிச்சுதான் எடுத்தது. ஆனா அது 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மரம் மொத்தம் இலைய கொட்டிடும், உயிர் இருக்கும், ம். ஆனா பொட்டல் காடு மரம் மாதிரி இருக்கும். அதையும் எடுத்தேன். அதே இடத்துலயே செழுமையை காமிக்கிறதுக்கு அதே இடத்தான் காமிச்சேன். அப்பா பூத்து குலையிடுச்சு அந்த மரம். ம். அந்த இடமெல்லாம் தண்ணி ஆகி போச்சு. அது செழுமையா மழை பெஞ்சிடுச்சு. அந்த வந்தாரு அவரு, அதுக்கப்புறம் மழை பெஞ்சோன்னா அதே இடத்தான் காமிச்சேன். ம். எது அதுதான் ட்ரைக்கு காமிச்ச இடமே. பசுமை காஞ்சி ஆமா. மலர்னு. அருமை, அருமையா சொன்னீங்க. இன்னும் நிறைய உங்களுடைய கேட்கிற கேள்வி இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு நேரம் அழகா பொறுமையா எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னீங்க. பாராட்டு. வணக்கம். எனக்கும் உங்களுடைய இந்த சினி பஜார் இது சில நேரம் பார்த்துருக்கேன். இது நிறைய சினிமா சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல சிறப்பா வருது. இந்த வாய்ப்பு என்னுடைய கிடைச்ச அனுபவங்களை இனி சினிமா உலகத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு பயன்படுற அளவுல அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் உங்க நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, நன்றி. வணக்கம். நான் படிக்கும் போதெல்லாம் பைலட் ஆகணும், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசைப்படும் இல்லைங்களா? அது மாதிரி பைலட் ஆகணும், நேவியில போய் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் பிடிக்கும், அதுக்கு தான் படித்தேன். ஆனா வேலை போய் தேடும் போது தான் தெரிஞ்சது அதெல்லாம் இல்ல, நம்ம கேட்டு ஒரு நிமிஷம்.